நீங்க எங்கள் கார் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கிறேன், மழை வந்தனுங்க. சரி சரி, நின்னதுக்கு அப்புறம் போலாம் வாங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸுங்க. ஒரு நிமிஷம், இதோ வரேன். இந்த வீட்டில் யாருமே இல்லையாடா? இந்த வீட்டில் மனுஷன் இருந்தால் தானே? அப்படின்னா நான் அப்பயே பார்த்துன்னு சொன்ன பேய் இத்தாண்டா. சா, என்னை பார்க்கறதுக்கு அப்படி தெரிலடா. சாத்தோ மேலேருந்து இறங்கின மாதிரி அப்சரச பொண்ணை பிடிச்சிக்கின்னு பேயின்னு சொல்ல வாயப்படுறா வந்துச்சு. வெள்ளையே எந்த பொண்ணு தெரிஞ்சாலும் போதும், உனக்கு தேவதை தான் முன்ன. ஆமா, நீங்க மட்டும்தான் பேசுறீங்க, உங்க ஃப்ரெண்ட் பேசவே இல்லையே. நீங்க உங்க காலை காட்டுறீங்களா? எதுக்கு? அத்தா சலுங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. கொய்யால நான் சொன்னா எங்க உங்க பொடிய மேல தூக்கி உங்க காலை காட்டுறீங்களா? அப்போ நீங்க மனுஷன் தான். ஏன் பேய் நினைச்சிட்டீங்களா? ஆமாங்க, அப்பவே வெளியே பேய பார்த்த, அது காலுக்கு சலுங்கு கட்டிருந்துச்சு. அந்த பேய் நான் தான். சும்மா காத்து வாங்கலாம்னு அப்படியே வந்திருந்தேன். உங்க டவுட் கிளியர் ஆச்சா? அப்பாடா, அப்பத்துலேருந்து பயந்து செத்தாங்க. ஓகே, நாங்கள் இங்கவே எதுனா சோப்பால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் மேலே போய் படுத்துக்க. ஓகே, குட் நைட். குட் நைட். நீங்கள் போய் படுத்துக்க. வாடா, எங்கள் அவஸ்தை நாங்கள் படுறோம். ஹலோ ஹலோ, உங்களைத்தான். ஓ சாரி. காஃபி எடுத்துக்கோங்க. டேய் டேய் எந்திரி. தேங்க்ஸுங்க. சாரிங்க, எஞ்சிக்க முடியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ராத்திரி ரொம்ப லேட் ஆச்சுல்ல? நாங்கள் கிளம்புறோங்க. எங்க? மெட்ராஸ்க்கு. அதெல்லாம் முடியாது. எதுக்கு இல்லை? ஐயோ, உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல? டிவில பேப்பர்ல எங்க பார்த்தாலும் என்னாச்சு? நடந்த கொடூரத்தை பத்தி எங்க பார்த்தாலும் கலாட்டாவா இருக்கு. ராத்திரி மெட்ராஸ்ல இதுக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத மாதிரி பாம் பிளாஸ்ட் நடந்துருச்சு. ஒரே வாட்டி 12 இடத்துல பாம் பிளாஸ்ட் நடந்துருச்சு. சிட்டி பூரா ரெட் அலர்ட் சொல்லிட்டாங்க. நிலைமை வந்து மும்பை பிளாஸ்டை விட ரொம்ப கொடூரமா இருக்கு. சிட்டிக்குள்ள எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ணலையா. அடச்சா, தேவையில்லாமல் ஸ்டே பண்ணனே. ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அது இல்லைங்க, ஜஸ்ட் 5 minutes ஒர்க் தான். இப்போது ஹைதராபாத்துக்கும் போக முடியாது, இப்படி மெட்ராஸுக்கும் போக முடியாது. இங்கே இருக்கணும்னு நினச்சா கூட முடியாது. ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் எங்களோட கெஸ்ட், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2-3 நாள் போனால் எல்லாமே சரியாயிடும், அப்போ போகலாம். என் பேச்சை கேட்டு ட்ராப் ஆயிடுங்க. இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். முடியாதுங்களா? கண்டிப்பாக முடியாது. சரிங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். டேய், நீ போய் காரை பாருப்போ. உங்கள் வாட்ஸ்அப்புங்க. தேங்க்ஸுங்க. உங்கள் லேண்ட், அவுட் ஹவுஸ், ரிச்சார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? மொத்தமாக சேர்ந்து ஒரு 200 acres இருக்கலாம். இதில் பல் தோட்டம் எல்லாம் கூட இருக்கு. இவ்வளோ பெரிய ஃபார்மஸில் நீங்கள் மட்டும் தனியாக எப்படி இருக்கீங்க? எனக்கு யாருமே இல்லை. ஓ சரி, சொந்தக்காரு? ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க. ஓ ஐம் சாரி. அதனால தான் அப்படி யாரும் இல்லாமல் இந்த இயற்கை, தோட்டம், மரம், பறவை இதெல்லாம் தான் என் நண்பர்கள். ஓகே, லீவ் தட். ஷல் ஐ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின்? சரி கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அது அது இன்னும் ஆகலைங்க. ஏன்? எதுக்குன்னா அதுக்கு சந்தர்ப்பம் வரல. அதான் ஏன் ஆகலை? ஏன்னா நிஜம் சொல்லணும்னாக்கா எனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கல. பிடிச்ச பொண்ணுனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா புத்தி பதிப்பாக சொன்னால் உங்களை மாதிரி இருக்கணும். ஹலோ ஹலோ, உங்களை தாங்க. தப்பாக பேசியிருந்தா சாரிங்க. ஏங்க
ஒரு நிமிஷம். என்னோட ஃபீலிங்ஸ் உங்களை மாதிரி அழகாக இருக்கணும்னு தான், வேறு எதுவும் இல்லை. எதுக்குங்க அவ்வளோக்கும்? அதான் சாரி சொன்னல. இல்லைன்னா எதனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் பேசாமல் இருந்தால் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. ஐம் சாரி. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே தேர்ந்து எகிரி குச்சி சாக போகிறேன். சாகுங்க. அப்படின்னா நான் சத்தா கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நான் இப்போவே சாக போகிறேன். No! டேய் ராஜா, டேய் ராஜா, குட் நியூஸ்டா. நம்மளுக்கு இந்த தொல்லை தொலைஞ்சிச்சுடா. மெட்ராஸில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ். நம்ம கிளம்புறது தான். கிளம்புறோம். ஆனால் நம்ப இல்லை நீ. அப்போ நீ வர மாட்டியா? ஆமாம், நான் எல்லா விஷயத்தையும் லாயர்கிட்ட ஃபோனில் பேசிடுறேன். நீ போய் அந்த பேப்பர். இவ்வளோ தூரம் வந்து நீ மீட் பண்ணலன்னா எப்படிரா? ரொம்ப நல்லாயிருக்கும், நீ போ. ம் சரி. ஹாய். அம்மா, அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னது? யார ரோட்ல போறாங்களே வீட்டுக்குள்ள சேர்க்கறது நல்லதில்ல. நீங்க உங்க மேல காட்டுற நட்பு எனக்கு பிடிக்கல. ஏது நல்லது ஏது கெட்டதுன்னு நீ எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பெரியமே, ஏதோ முடியாம பேசிட்டேன். தப்பா நினைக்காதம்மா. நீ ஒரு நிமிஷம் அங்கே இருந்தா, ஓ மை காட், யோசிக்கிறதுக்கே பயமாகுது. இவனுக்கு யாருன்னா விரோதி இருக்காங்களா? யாரும் இல்ல. நோ, நான் நம்ப மாட்டேன். நோ, அவங்களுக்கு உன் மேலே பகை இல்லைன்னா உன்னை ஏன் கொல்ல பார்க்கணும்? எனக்கும் அதுதான் புரியல. எனக்குன்னு நண்பர்களும் எதிரிகளும் யாரும் இல்ல. என்ன ஏன் கொல்ல பாக்குறாங்க? சரி, வந்தவங்க யாரு? அதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சா? இல்ல. எதுக்குன்னா நல்லது, நம்ம உஷாரா இருக்கணும். அனு, இதாச்சு. அங்க அங்க நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு. ரியல் எஸ்டேட் டவுன் ஆனதுக்கப்புறம் மദ്രാஸ்ல சைட்டையும் வீட்டையும் விற்க வேண்டிய தவிர வாங்குறவ யாருமே இல்லை. இப்போதைக்கு இப்போ விற்கிறது கஷ்டம். நீங்களே அப்படி சொன்னா எப்படி லாயர் சார்? எப்படியோ வெளியே போட்டு விட்டுருவோம். போடாம இருப்பேனா பாப்போம். இருந்தாலும் ரேட்டெல்லாம் விழுந்துச்சு. இந்த டைமில் விற்கிறது வேஸ்ட்டு. லாபம் நஷ்டம்லாம் வேணாம் சார், எவ்வளோ வந்தாலும் அவ்வளோ போதும். உங்கள் ராஜாக்கு என்னையா? ராஜா வாழ்க்கு பணக்காரு, அவங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்காரு. இருக்கிற சொத்தை காப்பாத்தினா போதும், வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாம், உங்கள் ஆளுங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ரொம்ப ரொமான்ஸ் மூமெண்ட்டா? அவர் நிக்கர் போடுற வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். உன் ஃப்ரெண்ட் பற்றி எனக்கு தெரியாதா? யாரோ பொண்ணு மாடலில் தூங்கினு இருப்ப. எங்க கிளம்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, வெளியே போயிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. நீ சொல்லணுமா? இப்படி போயிட்டு அப்படி வந்து. ஓகே, பாய்.
For more updates, like, comment, subscribe to our channel.